பார்க்க போகிற மாடல் வந்து டிவிஎஸ் ரேடியன் 110cc. இதில் வந்து 3 வேரியன்ட் இருக்குது. நார்மலு ட்ரம்மு, நார்மல் அலாக் மீட்டர் வரும். அதுக்கடுத்து ட்ரம்மில் டிஜிட்டல் மீட்ரு, அதுக்கடுத்து டிஸ்கில் டிஜிட்டல் மீட்ரு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் எண்டு. இப்போ முன்னாடி வந்து 17 inch அலாவில் ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பயன்னா உங்களுக்கு ரோட்டபிள் சைஸ் வந்து 240 mm கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன பயன்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் போய் ஹீட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு உடனே பஞ்சர் ஆனாலும் காற்று உங்களுக்கு உடனே ரிலீஸ் ஆகாது. உங்களுக்கு சேஃபாக நீங்கள் ஓட்டிக்கலாம். முன்னாடி வந்து சஸ்பென்ஸ் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு மேடு பத்தில் போகும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து கேலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பண்ணால் உங்களுக்கு டே டைமில் உங்களுக்கு எல்இடி லைட் எரியும், நைட் டைமில் உங்களுக்கு கேலஜன் லைட்டு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து எல்சிடி ரிவர்ஸ் கிளஸ்டர் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பயன்னா மற்ற டிஸ்பிளேலாம் என்னென்னா பின்னாடி ஒயிட்லேயும் லெட்டர்லாம் பிளாக்ல இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பின்னாடி பிளாக்லேயும் லெட்டர் வந்து ஒயிட்டில் இருக்கும். இதனால் என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு வெளிச்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். இன்னும் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டாக்கோமீட்டர் உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து எக்கனாமிக் மோடு, பவர் மோடு வந்துடும். அதுக்கடுத்து இன்டெலிகா ஆப்ஷன் வந்துடும். இன்டெலிகா ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்னலில் நீங்கள் வேஸ்ட்டாக நீங்கள் ரன்னிங் டைமில் இருக்கும் போதுல வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்கடுத்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பெட்ரோல் இண்டிகேஷன் வந்துடும். உங்களுக்கு 1.5 லிட்டர் இண்டிகேஷனும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து சர்வீஸ் ரிமைண்டரு, பேட்டரி வார்னிங் சிம்பிள் எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல காமிச்சிடும். முன்னாடி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்சிக்கு மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 1.5 லிட்டரு கெப்பாசிட்டி ரிசர்வ் வந்துடும். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லுக்காகவும் கொடுத்துருப்பாங்க, டைப்பாடு கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன பண்ணால் டேங்கில் நீங்கள் தைய வைக்கும் போதில் உங்களுக்கு ஹீட்டு ரெடியூஸ் பண்ணும். அந்த இதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்து ஓட்டிக்கலாம், கிரிப்பாக இருக்கும். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.8 பிஹெச்பி, 7350 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஜின் பவர் நல்லாயிருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 8.7 நியூட்டன் மீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கனால புல்லிங் பவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி சீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் உட்காந்து தாராளமாக ஃபேமிலி ஓட்டிருப்பாங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பில்லியன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு முன்னாடி படுத்துகிற போகும்போதில் வெயிட் தாங்கும், ஸ்ப்ரிங் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பேக் பெயின் எதுவும் வராது பில்லியனில் இருக்கவங்களுக்கு. உங்களுக்கு வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1260 mm கொடுத்ததுனால உங்களுக்கு கட்டரிச்சு போக நல்லாயிருக்கும், பேலன்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஜின் கீழே எதுவும் பாடி எதுவும் தட்டாது. இதெல்லாம் உங்களுக்கு சேஃபாக போய்க்கலாம். இதில் இந்த மாடல் உங்களுக்கு பார்த்து இந்த ரேடியனில் உங்களுக்கு மிரரு, பம்பரு, சைலன்சர் எல்லாமே உங்களுக்கு குரோமியம் டிசைனில் வந்துடும். வண்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்காக இருக்கும்.